வெல்கம் டு தாய் கலெக்ஷன். இன்றைக்கி சுக்குமல்லி காப்பி எப்படி தயார் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த கிளாஸில் 3 டம்ளர் அளவு இதில் ஊற்றிருக்கிறேன். இந்த பொடி சுக்குமல்லி காப்பி பொடி. இந்த பொடி எப்படி செஞ்சேன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஜீரகம், சோம்பு, சித்திரத்தை, அதிமதுரம், அதோட கரிஞ்சீரகத்தையும் ஒரு ஸ்பூன் வறுத்து இதில் சேர்த்துருக்கேன். எல்லாமே வறுத்து தான் இதில் பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 3 டம்ளர் போட்டதுனால இப்போ இந்த இப்படி நிறையா எடுத்தோம்னா ஒரு ஸ்பூன் இதை அந்த அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். இந்த 3 டம்ளர் வந்து 1 டம்ளரை வற்ற வச்சு 2 டம்ளர் ஆக்கணும். அதோட ஒரு பிஞ்ச் தூதுவளை பொடியை சேர்த்துடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி துளசி எடுத்து வச்சுருக்கேன், கழுவி. ஒரு எலுமிச்சம்பழம், புளிஞ்ச எலுமிச்சம்பழத்தை அரை மூடியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துடலாம். வாங்க இதை வந்து கொதிக்க வைக்க போயிடலாம். இதை அடுப்பில் ஏற்றியாச்சு. இப்போ இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே மருத்துவ குணம் அதிகம் உள்ளது. இப்போ சுக்கை எடுத்துக்கிட்டோம்னா, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பது பழமொழி. பல இது ரோகங்களை இந்த சுக்கு போக்கும். குடலில் சேர்ந்துள்ள வாயுவையை வெளிப்படுத்தி அதை அகற்றிடும். மிளகு இருமல் நெஞ்சில் கட்டிய சளியை கரைக்கும். உடலில் உள்ள நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி செல்களை பாதுகாக்கும். அதே மாதிரி திப்பிலி இருமல், சுரம், சளியை போக்கிறோம். ஜீரகம் வந்து நம்ம உடலை சீராக வைப்பதனால தான் இந்த பேர் இதுக்கு வந்தது. வாயு தொல்லையை போக்கி வயிற்று பொறுமல், எடை குறைப்பை செய்யும். சர்க்கரை அளவையும் சீராக வைக்கும். இரத்த சோயை நீக்கும். கெட்ட கொழுப்பை குறைத்து இதய தசைகளை வலுவாக்கி இருமல் சளியையும் இது குறைக்கும். சித்திரத்தை அதை எடுத்துக்கிட்டோம்னா, சளி, இருமல், சுவாச கோளாறு, காய்ச்சல், உடலில் ஏற்படுற வலி, வீக்கம், வாய் துர்நாற்றம், இவற்றையெல்லாம் போக்கி பசியை தூண்டக்கூடியது. அதே மாதிரி பலா எலும்பில் சளி கட்டி இருந்தாலும் இந்த சித்திரத்தை நீக்கி, அதனால் காய்ச்சல் அதிகமாக விட்டு விட்டு காய்ச்சல் வரும். அதுக்கு இது நல்ல மருந்து. அதிமதுரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இருமல், அஜீரண கோளாறு, குடல் புண், மனச்சோர்வு, பல்வேறு தொற்றுக்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். கரிஞ்சீரகம் இது அருமையான ஒரு மருந்து. நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுத்து கெட்ட கொழுப்பை குறைச்சி இருமல் சளியை அகற்றி மூச்சுக்குழாய் அழற்சியையும் குணப்படுத்தும். தலைவலி, மூட்டு வலி, வயிறு உப்புசம், வாய் தொல்லை எல்லாத்தையும் நீக்கிறோம். உடல் எடையையும் குறைக்கும் இந்த கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகத்தை நம்ம சாப்பிடும் பொழுது பல்வித நோய்களை வந்து அது குணப்படுத்துது. இந்த மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்தது தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி சேர்த்து செஞ்சுருக்காங்க. இப்போ இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை, நல்லா கொதிச்சிடணும். இந்த 3 டம்ளர் வந்து 2 டம்ளர் ஆக்கிடணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த எலுமிச்சம்பழமும் வந்து பித்தத்தை போக்குறது, தலை சுத்தல், வாந்தி இதெல்லாம் நீக்கிறோம். அது புளிஞ்ச இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது சாறையும் புளிஞ்சு சாப்பிட்லாம். நான் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்த தோலை, அது தோப்பு சுவையில் இருக்குது. இது எல்லாமே கார சுவையெல்லாம் இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தான் நான் தயார் பண்ணுறது. அது மாதிரி துளசியும் அருமருந்து. நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லாவே வத்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வடிகட்டிடலாம்.
வடிகட்டினதை இப்போ 2 கிளாஸ்லையும் சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து இந்த அளவு பனங்கல்கண்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த இதில் தேன், இந்த மாதிரி தேன் பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். இல்லை 2 சேர்த்தும் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா சுட சுட இருக்குது. குடிச்சிட்டோம்னா உடம்பு வலியெல்லாம் உடனே போயிடும். வாந்தி எடுக்கிறவங்க, சாப்பாடு வேண்டாங்கிறவங்க உடனே விரும்பி சாப்பிட்ருவாங்க. வாய்வை களைச்சி உடம்பை நல்லா ஆரோக்கியம் வைக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, பயனடைங்க, உடம்பை கவனிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.